ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகே12 தான் ஆப்ஷன் தான். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நேற்றுலேருந்து கோகோன்னு கிடக்குது சோஷியல் மீடியாவை. எக்ஸ் தளத்தில் பார்த்தேன், சார் ட்விட்டரில் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார், ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆக போதாம மேலே நீங்கள் மட்டும் பேசாமல் இருக்கீங்களே, டக்குன்னு சொல்லிட்டுங்க, நீங்கள் ஏன் கம்னு இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. ரைட். அண்ட் என்னோட தரப்புலேயே நான் ஒரு வீடியோ போடணும் இல்லையா? ஐபிஎல் பிஸியாக இருந்தால் அப்பப்போ வாரம் வாரம் ஒரு வீடியோ போட்டு தான் இருக்கும். கபடி நீங்கள் தான் பார்க்கறதில்ல. ராதுல் 6 மாதம் ப்ராக்டிஸே பண்ண மாட்டாராம். இருந்தாலும் எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். 12 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுற சில பேராலேயே பர்ஃபார்ம் பண்ண முடியறதில்ல. ஏன்னு தெரியுமா? இதே சேனலில் 2 வீடியோ போட்டுருக்கு, போய் டக்குன்னு பார்த்துருங்க. ஷாதுலு 1 and 2 பார்ட் 1 and 2. சரி, நீ விஷயத்துக்கு வா. எதுக்கு கதையெல்லாம் சொல்கிறீங்களா? ரைட், ஆப்ஷன் டேட்டை பற்றி பேசுவோம். மேலே ஸ்டார்ட் ஆக போகுதாம சார், அது கரெக்டாக தப்பாக கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் என்னோட தரப்பு சொல்லணும் இல்லையா? அதான் ரைட். நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் PK11 முடிஞ்சு போனதை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அது வந்து ஆகஸ்ட் 15 and 16 நடந்தது போன வருஷம். ஆச்சா, அதுபடி பார்த்தா இந்த மேல பண்ணுறாங்கன்னே வச்சுப்போமே, 3 மாதம் முன்னாடி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ரைட். ஆப்ஷனுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்குது. இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. அப்போ நாளைக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுதுப்பா, குட் பேட் அக்லி படம், வெளியே எல்லாம் புக் பண்ணுங்கள், புக் மை ஷோ, டிக்கெட் நியூ, அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு நாளில் முடிவு எடுக்கிறது. அது மாதிரி எக்கச்சக்க வேலைகள் இருக்குது. டீம் ஓனர்ஸ் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், கோச்சஸ் ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், யார் ரிலீஸ் பண்ணோம், யார் ரீட்டைன் பண்ணோம், பட்ஜெட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா, ஏ கேட்டகரிக்கு போன வருஷம் 30 லட்சம், அதே தானே ஏறி இருக்கா இல்லையா, பி கேட்டகரி 20யா, அது கீழே இருக்கா, ஏறி இருக்கா, எத்தனை NYP, எத்தனை YP, எத்தனை ரீட்டைனிங் பிளேயர் வச்சுக்கலாம், எத்தனை ஓவர்சீஸ் பிளேயர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓனர்ஸ்க்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் ஆப்ஷனுக்கு ரெடி ஆக முடியும். இந்த ஹோல் சினாரியோ ரெடி பண்ணவே 1 to 1.5 மாதம் ஆகும் என்னோட கணக்குப்படி. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு உதாரணமே சொல்கிறேன்னே, இப்போ உங்கள் மைண்டில் ஒருத்தர் இருக்கும். சரி, ஒரு நபி பக்ஷ் எடுத்துப்போம் ஒரு எக்ஸாம்பிள். நபி பக்ஷ், நீ எங்களுக்கு வரியா? இந்த மாதிரி மே 20 டேட்டில் இது இருக்குது, உங்கள் ஆப்ஷனுக்கு வரியா? ட்ரை பண்ணட்டுமா? இந்த மாதிரி பேஜில் நடக்கும் பிஹைண்ட் த டோர்ஸ். ஏன்னா அவங்களோட விருப்பமும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் நிறைய பேர் ஆப்ஷனுக்கு வந்து கம்மி ரேட்டில் போனாங்க. அது நடந்ததுக்கு பாஸ்டில். ஸோ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் கூட டைம் வேணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு மாதம் மினிமம் வேணும். இது ஆப்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட் வந்தாகணும். இந்த லிஸ்ட் இன்னும் வரலையே. மஷால் ஸ்போர்ட்ஸ் இன்னும் சொல்லவே இல்லையா? எத்தனை பேர் ரிலீஸ், எத்தனை பேர் ரிட்டர்ன், எவ்வளோ பட்ஜெட், 6 கோடியா, 10 கோடி ஆகிடுச்சா, என்ன பண்ணலாம்? ஏன்னா கபடி ஃபேம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும், இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஏற்றுவாங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவாங்க கண்டிப்பாக வரப்போகிற கபடியை. ஸோ அதுக்கு எல்லாமே தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிடுறாங்க. சில பேர் சொன்னீங்க சார், அவங்க ஆல்ரெடி ரீகேட்டகரி லிஸ்ட்டு போட்டாங்க. ரீகேட்டகரி லிஸ்ட்டு போட்டால் தட் டசன்ட் கேரண்டியோ நாளைக்கே நீங்கள் ஆப்ஷன் நடத்தணும்னு. அப்படி பார்த்தா டோர்னமெண்ட் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங்கே பாட்னா பேரண்ட்ஸு கோச்சை நவுத்திட்டாங்க. அடுத்த சீசன் ஆப்ஷன் வருதுன்னு சொல்லிடலாமா? ஏன்னா கோச்சை நவுத்திட்டாங்க பாருங்க சார், ஆல்ரெடி பேக் எண்டில் ஒர்க் நடக்குதுன்னு. தமிழ் தலைவாச்சும் ஒரு 3 மாதம் முன்னாடியே அபிஷேக், மோஹித் இவங்க நவுத்தி விட்டாங்க. சைல்டு பிள்ளையெல்லாம் நிறைய கோச்சஸ் போயிட்டாங்க, புது கோச்சஸ். அதான் ஸ்டெப் நம்பர் 1. எஸ், யூ நீட் கோச்சஸ். தமிழ் தலைவாச்சும் அசிஸ்டன்ட் கோச் யாருன்னு தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதனால ரீகேட்டகரி லிஸ்ட் வந்து சந்தோஷம் தான். அவங்க இனஃப் டைம் கொடுக்குறாங்க ஓனர்ஸ்க்கு ஒர்க் அவுட். இவங்க ஏ, இவங்க பி, இவங்க சி. ஃபார் எக்ஸாம்பிள், பர்தீப் நர்வால் ஆகட்டும், நவீன் ஆகட்டும், பியில் இருக்காங்க, என்ன பண்ணுமோ பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட் ஒர்க்கு நிறையா இருக்குது இதில். அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது ஒன்றும் மேஜிக் இல்லை, டக்குன்னு ஒரே நாளில் முடிவு எடுக்கிறதுக்கு. இதையும் மீறி அடுத்த மாதம் நடக்கலாம். எல்லாத்துக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நான். IPL நடந்துட்டுருக்கு. IPLோட ஃபைனலே உங்களுக்கு வந்து 25ஆம் தேதி தான், May 25th. ஸோ May 25th ஃபைனல் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் 1 or 2 days ஆகும் ஃபேன்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு. ஓ இவங்க ஜெயிச்சாங்களா, ஓ இவங்க வரலையா, போலியான்னு. அண்ட் அதனால ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ராட்காஸ்டர் தான். இவன்ட்டுக்கு ஒரே ப்ராட்காஸ்டர் இருக்கும்போது ஒன்று கிளாஷ் ஆக விரும்ப மாட்டாங்க. ஏதோ ஒன்று அடி வாங்க கண்டிப்பாக. ஒரு நாள் போதுமே சார், நடுவில் மீங்க அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் எல்லாம் மக்கள் தான் அங்கே போவோம். அப்போ IPL அடிவாங்க இந்த சென்ஸ். ஒரு லட்சம் பேர் கம்மியாக பார்த்தாலே அது லாஸ் தானே. அட்வர்டைசிங் ரெவன்யூ எவ்வளோ பெரிய முக்கியம். இந்த ஆப்ஷனே ஒரு அட்வர்டைசிங் ரெவன்யூ, பெரிய ரெவன்யூ வரும் ப்ராட்காஸ்டருக்கு. ஸோ அந்த நேரத்தில் செமிஃபைனல், பிளே ஆஃபுக்கும் ஃபைனல் நடுவில் 2-3 நாள் இருக்குது. அதில் வைக்கலாமே நிறைய பேர் கேட்டிங்க, வைக்கலாம். பட் அந்த நேரத்தில் நிறைய என்ன வீடியோ ஓடிட்டுருக்கோம், ஃபைனல் யார் ஜெயிப்பா, எங்கே நடக்க போகுது, யார் VIP வரா, யாருக்கு சான்சஸ் அதிகம், யார், இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் ஓடிட்டுருக்குமே தவிர PKல பற்றி யாரும் பேச மாட்டாங்க. சில பேர் பேசுவாங்க கபடி ரசிகலாம், அதை ஒரு காலமும் ஆர்கனைசர்ஸ் விரும்ப மாட்டாங்க. அதனால் என்னதான் ஆனாலும் சரி, 25க்கு அப்புறம் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டிங்கன்னா. அண்ட் மோர் ஆஃபன் தன் நாட் அவங்க சாட்டர்டே சண்டே தான் பண்ணுறாங்க. ஸோ சாட்டர்டே சண்டே பண்ணதான் ப்ரிஃபர் பண்ணாங்க. IPL 25th விட்டால் அடுத்த சாட்டர்டே சண்டே May 31 தான். ஆமாம், இல்லைன்னா நீங்கள் IPL ஃபைனல் நடக்கிற அன்றைக்கி பண்ண வேண்டியிருக்கும். ஒரு காலமும் நடக்காது. அதுக்கு முன்னாடி நடக்கணும்னு ஆல்ரெடி 2-3 வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ என்னோட அசம்ஷன் இது. ஐ மைட் பி ராங், ஐ டோன்ட் நோ. திடீர்னு வந்தாலும் வரலாம். பட் மோர் ஆஃபன் தன் நாட். அண்ட் இப்போ நான் ரீசன்ட் இப்போ கூட பார்த்துட்டு வரேன், ப்ரோ கபடியோட அஃபிஷியல் இது சோஷியல் மீடியாவில் பாருங்கள், ஒரு பொம்மை ஓடுது. அது பேர் வந்து
கம்மிங் சீசன் நியூ சீசன் போட்டிருக்கு. பின்னாடி ஒரு பொம்மை துரத்துது, ஃபேன்ஸு ஓடுறாங்களா, பில்டப். அதான் அப்படிதான் முதல்ல எப்படி டீசரு, சிங்கிளு, ட்ரெய்லரு, என்ன பார்ட் 1, அப்புறம் ஆடியோ லான்ச்சு, அப்புறம் ப்ரீமியர் ஷோ, படம் எப்படி ரிலீஸ் ஆகுது, அது மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முதல்ல அந்த லிஸ்ட்டு வரட்டும். அது வந்தது, அது ரெடி ஆகும்போது தான் அந்த டேட் அனௌன்ஸ் ஆகும். அண்ட் ரீகேட்டகரி லிஸ்ட் வந்தது மட்டுமே ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது, உடனே வரணும்னு. அதுவும் இல்லாமல் ஹிந்தி சேனலில் எல்லாரும் சொல்கிறது என்ன, ஆஸ் பர் இன்சைட் சோர்ஸ் கரெக்டாக சொல்லுங்களேன். எஸ், ப்ரோ கபடி சொன்னாங்க, சொல்லாத வரைக்கும் எலிமெண்ட் ஆஃப் டவுட்டு தான் அது. அண்ட் ஒரு டவுட்ஃபுல் தான், லைக்குன்னா நடக்கலாம். ஸோ அதே தான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் முடிஞ்சு மேபி ஜூனில் நடக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ என்ன எதிர்பார்க்கலாம்னா, உடனே ரீட்டன் ரிலீஸ் லிஸ்ட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உடனே வரணும். அதை வேணால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடனே. அது வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரே நேரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஏ கேட்டகிரி, பி கேட்டகிரி, அதுக்கப்புறம் யார் ரீட்டைன், அதெல்லாம் அப்புறம் பேசணும்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஃபஸ்ட்டு அது தானே முடிச்சாகணும். யார் எவ்வளோ பட்ஜெட்டுக்கு வைக்கலாம், எத்தனை பிளேயர் வைக்கலாம், மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ, இல்லை ஆப்ஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்களா? நீ 20 பேர் வச்சுக்கலாம், நீ வந்து 3 ஓவர்சீஸ் வச்சுக்கலான்னு. இல்லை, ஃபஸ்ட்டு அது வரட்டும். அது வந்ததுக்கப்புறம் தான் அது எல்லாத்தோட ஐபிஎல் நடுவில் ஓடிட்டுருக்கு. ஃபுட்பாலே சம்டைம்ஸ் யோசிக்கிறாங்க, சைமல்டேனியஸாக வைக்கலாமா வேணாமான்னு. அதனால் எனக்கு என்னமோ டவுட்ஃபுல்லாக தான் தெரியுது. ஆரம்பித்தா வெல் அண்ட் குட்டு, இல்லைனா ஜூனில் எதிர்பார்க்கலாம் நீங்கள். இது என்னோட ஒப்பீனியன் டிஃபர்ஸ், தட் இட் மேட்டர்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறேன்? அதெல்லாம் கிடையாது சார், இதோ ஃபோன் பண்ணி நாளைக்கு கூப்பிட்றோம், இப்படி தான் பவன் ஷராவத் இன்ஜுரி அப்போ தான் நிறைய பேர் குழம்பி போயிட்டீங்க. பவன் வந்துட்டாராம, சைக்கிள் எடுத்துகிட்டு வராரு, ஸ்விம்மிங் பூலில் இருக்காரு, ரெடி ஆகிட்டாரு. PKL 9 சொல்கிறேன், அப்பயே சொன்னேன் நாட் பாசிபிள். பென் ஸ்டோக்ஸுன்னு சொன்னேன் நாட் பாசிபிள்னு. ஸோ இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஆவலாக கேட்டதுனால இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஐ டவுட் ப்ராபப்ளி ஜூன், எஸ், வை நாட், பார்க்கலாம் என்ன ஆகுது. பொறுப்பாக லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.